தமிழகம் முழுவதும் கனமழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் வெள்ள சேதங்கள் குறித்த தகவல்களை உடனடியாக தெரிவிக்க சென்னையில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு கடந்த 3 நாட்களாக அமைச்சர் RB உதயகுமார் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்குகிறார். கேட்போம். வங்கக்கடலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வந்தது. குறிப்பாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த பகுதிகளான புதுச்சேரிக்கும் கடலூருக்கும் இடையே அதிக அளவிலான மழை பெய்து வந்தது. கடலூர் மாவட்டம் முழுவதும் வெள்ள சேதங்கள் ஏற்பட்டன. மழையால் பாதிப்புகள் அதிகமாகின. உடனடியாக அந்த பகுதிகளிலும் தமிழகம் முழுவதும் நிவாரணப் பணிகளை முடுக்கிவிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். அதன்படி இங்கு சென்னையில் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாட்டு மையத்தில் கடந்த 3 நாட்களாக வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் ஆய்வுப் பணிகளையும் ஆலோசனைகளையும் அதிகாரிகளுக்கு உத்தரவுகளையும் இங்கிருந்தே வழங்கி வருகிறார். இந்த கட்டுப்பாட்டு அறையில் 1070 என்ற ஒரு அவசர உதவி எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த எண்ணுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து அழைப்புகள் வருகின்றன. கடந்த 3 நாட்களாக 200க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வரப்பட்டுள்ளதாகவும் அதிலிருந்து அந்த அழைப்புகளின் பேரில் எது போன்ற நடவடிக்கைகள் அந்த பகுதிகளுக்கு பாதிக்கப்பட்ட பகுதியில் எது போன்று எடுக்க வேண்டும் என்று அமைச்சர் இங்கிருந்து உத்தரவிட்டதாகவும் கூறப்படுகிறது. மேலும் இங்குள்ள அதிகாரிகளிடம் உடனடியாக எவ்வளவு மழை பெய்துள்ள மாவட்டங்களில் மற்ற பகுதிகளில் பெய்துள்ள மழையினுடைய அளவு, அங்கு ஏற்பட்டுள்ள வெள்ள சேதங்களினுடைய அளவு மற்றும் கால்நடை இறப்பு மற்றும் மனித உயிரிழப்பு போன்ற விவரங்களையும் இங்கிருந்தே கேட்டு வருகிறார். அதோடு மட்டுமல்ல அதிகாரிகளுக்கும் உடனடியாக இங்கு எந்த போன்ற நடவடிக்கைகள் அந்தந்த பகுதிகளுக்கு எடுக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவிலும் பிறப்பித்து வருகிறார். தொடர்ந்து 3 நாட்களாக இங்கு இந்த ஆலோசனையும் ஆய்வும் நடந்து வருகிறது. இதுவரை தமிழகத்தில் கனமழைக்கு 26 பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லூகாசுடன் எஸ் ராஜா.